நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சோனா. நான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை இவரோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க போனாலும் ஒரு பிரச்சனை. அது எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவில் குளங்களை நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் கோயில் குளங்களை சுத்தினாலும் எந்தெந்த ஒரு முறை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்தந்த முறைகளை எப்படி செய்யணும், அதை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஜாதகம் ரீதியா நம்ம போயிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு வீட்லயுமே எல்லாருக்குமே ஒரு ஜாதக ரீதியில தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம். சோ இந்த ஜாதகங்கள் பார்த்து இதுல என்ன பரிகாரங்கள் பண்றது அப்படிங்கறது நம்ம யார போய் அணுகணும்? சோ நிறைய பேர் இருப்பாங்க. சோ நமக்கான இதை கரெக்டா சொல்றது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதையே யார மீட் பண்றது, யார எந்த ஜோதிடரை பாக்குறது அப்படிங்கிற விஷயத்திலேயே நாட்கள் அப்படியே கடந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஜோதிடர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வந்துடும். அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் உங்க எல்லாருக்குமே நாங்க இன்னைக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சோ இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சோ பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்துல இருந்து வந்தவர் தான் இவரு. பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து ஐயா அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஓகே, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணிருக்கேன். வந்ததுமே ஐயாவை மீட் பண்ண உடனே ஐயா கிட்ட நான் எதுவுமே கேட்கல. நமக்கு இன்னைக்கு நம்ம ஜோதிட விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம்னு மட்டும் எனக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தாங்க. என்ன பத்தி இன்க்ளூடிங் எனக்கே ஜாதகம் இருக்கும். எனக்கு ஜாதகம் இல்லாம இருக்காது இல்லையா? எனக்கும் ஜாதகம் இருக்கும். என்னோட ஜாதகத்தையே நான் இன்னைக்குதான் இவர்கிட்ட முழுமையா முதல் தடவையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுலயே ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கே திருப்தியா இருக்கு. இதை நீங்க பாக்குறதுனால நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு முறை நீங்க ஐயாவை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனாலும் போன்ல நீங்க பேசியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சுபம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து ஐயா. அது என்னங்க ஐயா சுபம்? எல்லாருமே ஒரு படங்களை நாங்க பாத்திருப்போம். சுபம்னு முடியும், இல்ல திருமண பத்திரிகைகள்ல சுபம்னு போட்டிருப்பாங்க. உங்க பேருக்கு முன்னாடியே சுபம்னு வச்சிருக்கீங்களே, அத பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு தெளிவா சொல்லிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம். நீங்க ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எத்தனையோ காலம் நம்மளும் ஜாதகம் பார்த்து எத்தனையோ காலமா நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் திருச்சியில ஒரு அற்புதமான மனிதர், யாருன்னே தெரியாத ஒரு கண் பார்வை இல்லாம யாருன்னே தெரியாத அவர் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். போன் மூலியமா அவர் தகவல் தொடர்பு கொடுக்குறாரு. அவரை போய் அப்புறம் நான் சந்திக்கிறேன். அப்ப சந்திச்ச உடனேயுமே எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் ஆலயங்களுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு பஸ் பிடிச்சு நாங்க எல்லாரும் போனோம். அப்ப இப்படி போயிட்டு எப்பவுமே ஏதோ ஒரு தொழில நம்ம வேலையில இருக்கிறதுனால படம் பாக்குறதுக்கு அவ்வளவு டைம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு டயத்துல இருக்கும்போது சரி இரவு நேரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பஸ்ல இங்க இருந்து போகும்போது ஒரு வீடியோ கோச் வண்டியில ஒரு அழகான ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி இன்னைக்காவது இந்த படத்தை நல்லபடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை நான் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த பார்த்து முடிஞ்ச உடனேயுமே பாத்தீங்கன்னா எல்லாம் படம் முடியும் போது சுபம் அப்படின்னு முடிச்சாங்க. அந்த டைட்டிலோட முடிச்சாங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், படத்துலதான் பாத்திருப்போமே அப்படின்னு. சுபம்னு முடிச்சாங்க. அவர் திருச்சியில நாராயணன் சொல்லி அவர் ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவங்க பெரிய பெரிய மனிதர்களுக்கு தொடர்பு. அப்பேற்பட்டவர் எல்லாரும் ஒரு சீட்ல உட்காந்துட்டு போகும்போது நான் நைட்டு படத்துல சுபம்னு முடிச்சாங்க ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். திருப்பரங்குன்றத்துல தேங்காய் பழம், பூ பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு லைன்ல ஒரு வரிசையா போகும்போது என்னென்னமோ எல்லாமே ஒன்னொன்னா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல நான் சொன்னேன், ஐயா படம் முடிக்கும் போது சுபம்னு முடிச்சிருக்காங்க, என் பேரு மாரிமுத்து, இந்த சுபத்தை முன்னாடி வச்சு மாரிமுத்து அடுத்தது வச்சு சுப மாரிமுத்துன்னு வச்சா என்னங்க ஐயா அப்படின்னு. அவரு நாராயண சாரும் அவங்களுடைய வைப்பும், சார் உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவ் மைண்டு, உங்களுக்கு அற்புதமா நீங்க யோசிக்கிறீங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நீங்க இப்படியே வச்சிடலாமல்ல அப்படின்னு சொல்லலாம். இப்படியே லைன்ல பேசிட்டு இருக்க அந்த கோயில்ல முருகர் கோயில் பக்கத்துல நெருங்கினோடனே அந்த நாராயண சார் ஐயாவுடைய கையில தேங்காய் பழமும் வெத்தலை பாக்கு எல்லாம் இருக்குங்காட்டி சுப மாரிமுத்துன்னு என்னோட பேருக்கு அவரே என்னை கேட்காம அர்ச்சனை பண்ணிட்டாரு. தேங்காய் நல்லா உடைஞ்சு வந்துச்சு. ஐயா உங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்.
அதுல சுப மாரிமுத்துன்னு சொல்லி 108 தடவை திருப்பரங்குன்ற முருகர் கோயில்ல வந்து யதார்த்தமா இந்த பேர் கிடைச்சது. இன்னைக்கு இது உலகம் பூரா அதை ஒரு வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வர்றதுக்காக பல வேலைகள் செய்த இன்னைக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்படி வந்ததாங்கம்மா உங்களுக்கு சுபம் மாரிமுத்துங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ஏன்னா சுபம் மாரிமுத்து அப்படின்றது பேர் என்ன இப்படி இருக்கு அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஒரு நல்ல ஒரு கதை. இந்த சுபம் திருப்பரங்குன்ற முருகருடைய ஆசீர்வாதம் ஒண்ணு. ஆமாங்க. திருச்சி ஸ்ரீரங்க கோயிலுக்கு பின்னாடி ஒரு நாராயண ஐயாவும் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு சந்திப்புல அவங்க கிடைச்சது. இது எல்லாரும் சேர்ந்து இப்ப சுபம் மாரிமுத்துன்னு வச்சு நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உலகம் போற இப்ப சுபம் மாரிமுத்துன்னு நீங்க யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ, நிறைய எளிய பரிகாரங்கள் எல்லாமே சுப மாரிமுத்துன்னு பண்ணது எல்லாமே பாக்குறவங்க எல்லாம் சுபமா இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம். சுப மாரிமுத்து ஐயா உங்களுக்காக நிறைய தகவல்கள் கொடுக்க போறாங்க. இதை நீங்க பார்த்துட்டு இவரை அணுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கனாலே போன்லயே உங்களுக்கு முழு விபரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அதன்படி உங்களுக்கான ஒரு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து ஜாதக ரீதியில நீங்க ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு பரிகாரங்கள் சொல்லி நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ என்னுடைய கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ மெயினா வந்து இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி வந்து எவ்வளவு நாள் இருக்கும், இல்ல வருஷ கணக்காவே இருக்குமா, மாச கணக்கா இருக்குமா, அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்குங்களா? கண்டிப்பா நல்ல கேள்விங்கம்மா. நீங்க ஜோசியரவே நல்ல ஒரு அற்புதமா ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஏன்னா நாங்க ஜாதகம் நிறைய பக்கம் பார்த்தது இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்கணும், எதனால இப்படி நடக்கு, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு உண்டான அந்த கட்டங்கள் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 27 வருஷம் நீங்க அனுபவம் இருக்கு. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அம்மா கேட்டது ஒரு அற்புதமான கேள்வி அம்மா கேட்டாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல தாயுடைய கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பிறந்தோடனே நம்ம அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த ஜாதகத்தை கணிச்ச உடனேயுமே அந்த ஜாதகத்துல தாயுடைய கருவறையில தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது சூரிய திசை, இவ்வளவு வருஷம் இவ்வளவு மாசம் இவ்வளவு நாளுன்னு சொல்லி ஒரு திசை இருப்பு கணிப்பாங்க. அதுல இப்ப நீங்க கேக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் திசை ஒருத்தர் நடக்குது, ஐயா சூரியன் புத்தி நடக்குதுன்னு நீங்க கேட்டுட்டீங்க. அப்ப சூரியன் திசையில சூரியன் புத்தி நம்ம சொல்லணும். முதல்ல சூரியன் திசை 6 வருஷம். 6 வருஷம்? ஆமாங்கம்மா. சூரியன் திசை முதல்ல 6 வருஷம். காலையில சூரிய உதயம் ஆகுது இல்லைங்களா 6 மணிக்கு. அது போல அந்த காலத்திலேயே இருக்கிற 9 கிரகத்திலேயே சூரியனை மிகப்பெரிய ஒரு மையமா வச்சிருக்காங்க. இந்த உலகத்துக்கு ஒரே சூரியன் தான். ஆமா, அது கரெக்டா 6 வருஷம் அந்த காலத்துல சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள், யோகிகள் எல்லாரும் வச்சு ஒரு 6 வருஷம் தான் அதை அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அத வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, 9 திசை புத்திக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல சூரியன் புத்திக்கு மட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா 3 மாசம் 18 நாள் மட்டும்தான் அந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி ஒரு ஜாதகக்காருக்கு நடக்கும். சரிங்களா? அந்த சூரியன் திசையில சூரியன் புத்தி கரெக்டா 3 மாசம் 18 நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு நடக்கும். அந்த 3 மாசம் 18 நாளுக்குள்ள அந்த ஜாதகத்துக்கு உட்பட்ட எளிய பரிகாரத்தை அவங்க செய்து அவங்க பலன் அடையலாம். இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சோடனே எத்தனை நாள்ல அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும்? இப்ப நீங்க எந்த ஒரு பரிகாரம் வந்தாலும், இப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தை உடனே எந்திரிச்சு வந்து பிறந்து நடக்காது இல்லைங்களா? யாருக்குமே உடனே ஒருத்தர் ஜோசியர்கிட்ட வந்து கேள்வி என்னன்னா, ஐயா நீங்க சொன்னோடனே நான் போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன், ஐயா நடக்கலன்னு ஒரு கேள்வி. ஆமா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்ல போய் ஒரு சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா கூட, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா கூட 48 நாளைக்கு நந்தாதீப ஒரு மண்டல பூஜை நடக்கும். நந்தாதீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கோயில்ல போய் பாத்தீங்கன்னா 48 நாளைக்கு நந்தாதீபம் எரியும். அந்த டயத்துல போய் இவங்க சாமி கும்பிட்டா பலன் கம்மிதான். சாமிக்கு தான் நந்தாதீபம் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த தீபம் வந்து சாமிக்கு பவர் போறதுக்காகத்தான். அப்புறம் தான் சாமி கிட்ட இருந்து பவர் வெளியே. இப்ப நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணுமே, சாமி எனக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துரு, இடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு உடனே போய் பிரார்த்தனை பண்றதுல இவங்களுடைய ஆதங்கம். ஆனா சாமிக்கு வந்து ஒரு கருங்கல்ல ஒரு சிலை அடிச்சு அதுக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி ஹோம வழிகாடுகள் எல்லாம் பண்ணி அந்த தீர்த்தம் கொண்டு போய் ஊத்தி அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு தீபம் ஏத்தி வச்சு 48 நாளைக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி சாமி முதல் பழக்கி சாமிக்கு சக்தியை ஊட்டுனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே அது வேலை செய்யும்.
கண்டிப்பா. ஆமா. சரிங்களாமா? உடனே எதுவும் வேலை செய்யும். வேலை செய்யும். அப்போ சூரியன் திசையில நீங்க சூரியன் திசையில சூரியன் புத்தியில சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்க செஞ்சீங்கன்னா 48 நாள் கிரமிச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வேலை செய்யும். நல்ல வேலை செய்யும். நல்ல சிறப்பா பலிக்கும். 48 நாள் வரைக்கும் இவங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கு. இருந்தா அந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யலாம். ஓகே. இது சூரியன் திசையில சூரியன் புத்தி நடக்கிறவங்களுக்கு. நடக்குது. உங்களுக்கு அந்த எளிய பரிகாரம் நான் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன். சொல்லிருங்க. அதையும் அவங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். இவ்வளவு சொல்லிட்டீங்க, நல்ல விஷயங்கள் இவ்வளவு வரைக்கும் சொல்லிருக்கீங்க. சூரியன் திசையில சூரியன் புத்தி எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்றது முக்கியமானதை சொல்லியும் அதுக்கானது இது சொல்லலைன்னா எப்படி சொல்லுங்க நீங்களே. ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பரிகாரம், எளிய பரிகாரம், அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே உலகத்துல பரிகாரத்தை தனித்தனியா ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா அதைய போய் அந்த ரகசியத்தை எடுத்து முறையா நம்பிக்கையோட இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பலன், அந்த திசா புத்தி அந்த 3 மாசம் 18 நாளுக்குள்ளேயே அந்த பலனை அனுபவிக்கலாம். அதுக்கு உண்டான ரெமடி தான் நம்ம அந்த எளிய பரிகாரம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சூரியன்னா சிவன். கண்டிப்பா சூரியனாலே சிவன். சிவன் தான் இல்லைங்களா? சூரியனா சிவன். சிவனுக்கு எப்பெல்லாம் நல்ல பவரா இருக்கு அப்படின்னா, பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில்ல போய் பிரதோஷத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல பால், பன்னீர், தேடு, இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம் எல்லாம் ஊத்தி அன்னாபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பிரதோஷத்தன்னைக்கு போய் சாமி அன்னைக்கு மட்டுமே ரொம்ப குளிர்ச்சியா சக்தியோட எழுந்தருள் அப்படி நிற்கும். இவங்க அந்த சூரியன் திசையில சூரிய புத்தி நடக்கிறதுனால அதோட இணந்து அது. அதனால கரெக்டா என்னோட மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது சூரியன் திசையில சூரிய புத்தி. கரெக்டா அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு அவங்க போய் அவங்க தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூ, மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் சாமி பார்த்து உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சூரிய திசையில சூரிய புத்தியில எல்லா அருளும் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையா இருக்கலாங்க. நம்பிக்கைதான். ஏன்னா நமக்கு சக்தியிலேயே சிவன் இல்லைங்கிற சொல்ற மாதிரி சிவன் தான் நமக்கு எல்லாமே. ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, மலை மேல இருக்கிற சிவனுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. மலை மேல முருகர் தான் நிறைய இடத்துல மலை மேல இருப்பாங்க. சிவன் வந்து ரொம்ப கம்மி. ஆனா மலை மேல இருக்கிற சிவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் வந்து முதல் மலை மேல பட்டு தான் பூமிக்கு வருது. அப்ப அந்த மலை மேல இருக்கக்கூடிய அந்த சிவன் கீழே மேல மலையில அந்த சிவனுக்கு பட்டுட்டு தான் அந்த பூமிக்கு வரும்போது அந்த சாமிக்கு அதை விட பவர் 100. மலை மேல இருக்கிற சிவன் கோயிலுக்கு இவங்க சூரியன் திசையில சூரியன் புத்தி நடக்கிறாங்க, வழிபாடு பண்ணிட்டு வந்தா உடனே வேலை செய்ய பரிகாரம். இது ஒரு விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இதை நானும் இன்னும் ஃபாலோ பண்ண போறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. மேலும் இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு எளிய பரிகாரத்துல மலை மேல இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணணும். சிவனுக்கு வந்து நந்தி வந்து பசுமாடுதான். நந்தினாலே மாடுதான் இல்லைங்களா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் இவங்க வந்து பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கும். இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எந்த சிவன் கோயிலுக்கு இருந்தாலும் போயிட்டு வரலாம். மூலஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல சூரியனார் கோயில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சூரியன் புத்தியில போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப பவரா வேலை செய்யும். சூரியனார் கோயிலுக்கு அதுக்கு போயிட்டு வரணுங்க. வில்வ மாலை வாங்கி சாமி கும்பிடும். சூரியனுக்கு மூலிகை வந்து வில்வ மாலை தானே. அந்த சிவனுக்கு பிடிச்சது அது நீங்க போட்டீங்கன்னா அது கரெக்டா வேலை செய்யும். அதே போல நந்திக்கு வந்து சந்தன காப்பு. பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சந்தன 1 கிலோ வாங்கிட்டு போய் நந்திக்கு பூசி விடுறதுக்கு பிராமணர் கையில கொடுத்து இப்படி எல்லாம் தேங்காய் உடைச்சு வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சூரியன் திசையில இவ்வளவும் எளிமையா செய்யும் போது கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்றத வந்து கேட்ட எங்களுக்கு சீக்கிரம் நடந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டுதான் நம்ம எதிர்பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கரெக்டா ஐயா சொன்னபடி பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஜெயிச்ச மாதிரி தான். இதை கண்டிப்பா நீங்களுமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. இன்னும் உங்களுடைய ஜாதக கட்டங்கள்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இவருக்கு போன் மூலமா தகவல் சொன்னீங்கன்னாலும் போன்லயே உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்காக மட்டும் நேர்ல வர சொல்லுவாங்க. அதை உங்களுடைய விருப்பத்தை வந்த மாதிரி நீங்க ஐயா வந்து சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த சூரியன் திசையில சூரியன் புத்தியில எல்லா மக்களும் போய் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வம்சமும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நான் இந்த நேரத்துல நான் உங்களிட இருந்து எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேங்கம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். இந்த சூரியன் புத்தி மட்டும் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது? ஐயோ சூரியன் திசையில அப்படி இல்லைங்க, நிறைய இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சூரியன் திசை மட்டும் தானே நினைச்சிட்டு இருக்கு, சூரியன் புத்தி மட்டும் தான் இருக்கு. இல்ல சூரியன் திசையில சூரியன் புத்தி, சந்திரன் புத்தி, சூரியன் திசையில செவ்வாய் புத்தி, சூரியன் திசையில ராகு புத்தி,
சூரிய திசையில குரு புத்தி, ஐயோ, list சூரிய பெருசா திசையில சனி போயிட்டு புத்தி, சூரிய திசையில புதன் புத்தி, சூரிய திசையில கேது புத்தி, சூரிய திசை சுக்கிரன் புத்தி, இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே திசையில இவ்வளவு புத்திகளும் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யும். ஒரு ஜாதகத்துக்கு மாறி மாறி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் மாறி மாறி வரும். ஓகே, அப்ப இந்த சூரியன் திசையில சந்திரன் புத்தி வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்? அது வந்து நீங்க 3 மாசம் சொன்னீங்க. இது வந்து எத்தனை மாசங்கள் இருக்கும்? அது வந்து நீங்க 3 மாசம் 18 நாள் சூரியன் திசையில சூரியன் புத்தி சொன்னீங்க. இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் திசையில அதாவது சூரியன் திசையில சந்திரன் புத்தி அது 6 மாசம் இருக்கு. 6 மாசம் இருக்கு. அந்த காலம் 6 மாசத்து வரைக்கும் அவங்களுக்கு சந்திரனுடைய பவர் தான் அவங்களுக்கு வானசாஸ்திரத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வேலை செய்யும். நல்லா இருக்கும், கண்டிப்பா வேலை செய்யுங்க. அது மெயின். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் திசையில சந்திர புத்தி 6 மாசம் அவங்களுக்கு அந்த அமைப்பா அவங்களோட பிரபஞ்ச ஒளி அவங்களுக்கு இந்த புத்தி கரெக்டா வேலை செய்யும். ஆமாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான அந்த பரிகாரங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள் இப்ப இருக்கு, பரிகாரம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. ஏன்னா அதாவது சூரியன் திசையில சந்திர புத்தி வந்துட்டாலே சூரியனும் சந்திரனும் அங்க சேர்ந்துருது இல்லைங்களா? அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா சூரியன் திசையில சந்திர புத்தி வரும் காலம் சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா. இங்க அப்பா அம்மாவுடைய திசா புத்தியா போச்சு. இப்ப அப்பா அம்மாவை போய் ஆசீர்வாதம் கால விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கினாலே அவங்களுக்கு அந்த புத்தி வேலை செய்யும். சூரியன் திசையில சந்திரன் புத்தி, சந்திரனா தாய், சூரியன் அப்பா, இது ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இவங்க போய் என்ன பண்ணணும்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள போய் கால்ல பால் ஊத்தி பன்னீர் தேனு எல்லாம் ஊத்தி அவங்க பாத பூஜை பண்ணி அவங்க தொட்டு வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு தாய் வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது, மகனே எனக்கு வந்து இவ்வளவு நீ காலை தொட்டு எனக்கு பாத பூஜை பண்ற, நான் கண்டிப்பா உனக்கு நான் நல்லா ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி அவங்க சந்திரன்ங்கிறது தாய் அவங்க ஆசீர்வாதம் பண்ணின உடனே இவங்களுக்கு அந்த புத்தி ஜாதகத்துல சந்திரன் நீசமா இருந்தாலும் கூட சந்திரன் கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த தாயை சிறந்த கோயிலும் இல்லை இல்லைங்களா? தந்தை சொல்லுக்கும் மந்திரமே இல்லை. அப்ப அப்படி இருக்கும் காலகட்டங்கள் அந்த தாய் ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே இவங்களுக்கு அந்த சந்திர புத்தி 6 மாசம் அவங்களுக்கு புண்ணியமான காரியங்கள் சில சுபிட்சமான வேலைகள் பூரா நடக்கும். பொதுவாவே வந்து அப்பா அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் திசையில இந்த சந்திரன் புத்தி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணீங்கன்னாலுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறது ஐயா சொல்லியிருக்காரு. ஐயா இன்னும் மேலும் தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ அந்த ஒரு கேள்விகள் 2 கேள்விகள் கேட்கும் போது ஜாதகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஜாதகம் எடுத்துக்கிட்டனாலே அதுல 1008 பிரச்சனைகள், அதுல எத்தனை அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான செய்முறை வழிபாடுகள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இவரை சந்திச்சு நேர்ல உட்காந்து நம்மளுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியாது. இவர் தான் கரெக்டா சொல்லுவார். சோ நீங்க இவரை அணுகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம். இவருடைய ஃபுல் விவரங்களும் நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். நீங்க போன்லயே கூட நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்ப சூரியன் திசையில சந்திரபுத்தி நடந்தா அப்பா அம்மாவும் ஆசீர்வாதம் நான் சொன்னேன். அதே பார்வதி கோயில்ல வந்து பார்வதி சிவன் பார்வதி தாயாரும் சந்திரன் தான். அந்த பார்வதி தாயாருக்கு அவங்க ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணாலும் வேலை செய்யும். இது எத்தனை மாதிரி எந்த நாட்கள் இந்த மாதிரி அர்ச்சனைகள் பண்ணணும்? இது மெயினா பார்வதி தாயாருங்கிறது சந்திரன் என்பது திங்கக்கிழமை அன்னைக்கு பார்வதி தாயாருக்கு குங்குமம் வாங்கி தேங்காய் பழம் மாலை வஸ்திரம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ணாங்கன்னா கட்டாயம் அது வேலை செய்யும். இது காலையிலயோ மாலை நேரங்களையும் இது அவங்களுடைய இஷ்டம் தான், நேரங்கள் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சந்திரன் என்பது பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு தயிர் சாதம் கொண்டுட்டு போய் சிவன் கோயில தானம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இது நல்ல விஷயம். கண்டிப்பா இதை நாங்க கோயிலா சுத்துறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த கோயிலுக்கு போனா எது எடுத்துட்டு போகணும் அப்படின்றது இனிமே நம்ம பெரியவங்களை கேட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஜோதிடர்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமாங்கம்மா. இப்போ சந்திரனுக்கு வந்து சந்திரனை தாயின்னு சொல்லிட்டேன். தாயாக கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தா 2 உயிர் சாப்பிடும். ரொம்ப நல்லது இல்லையா? 2 உயிர், வயிற்றுக்குள்ளே ஒரு உயிர் இருக்கு. ஆமா. கர்ப்பிணி தாய்ங்கிறது தாய் ஆக போற ஒரு சமுதாயத்துல அவங்க தாய்ங்கிற அந்த அம்சத்தை பெற போறாங்க. அந்த குழந்தையும் பெறப்போகுது. அது சிவன் கோயில்ல வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் 10 கர்ப்பிணி பெண்களுக்கு தானம் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா நீங்க கேப்பீங்க 10 கர்ப்பிணி பெண்ணு எங்க கிடைப்பாங்கன்னு.
ஆமா, ஒரு கோவில்ல நம்ம பாக்குறது சிரமம் தானே. இல்ல கோயில்ல நெய்வேத்தியம் மட்டும் பண்ணிருங்க. ஓகே. ஆனா கர்ப்பிணி பெண் எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா ஆமா. ஜிஹெச் பெரியாஸ்பத்திரி போய் பிரசவத்துக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல. ஆமா. நான் வந்து யோசிச்சேன், கோவில்ல வந்து ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியறவங்க ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. 10 கர்ப்பிணி பெண்களையும் ஒரே நேரத்துல ஒரே கோவில்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்ப 10 கர்ப்பிணி பெண்ணுனா ஏன் 10 கர்ப்பிணி பெண்ணு நான் எடுத்தேன்னு சொன்னா, சந்திரன் திசை 10 வருஷம். 10 வருஷம். அந்த வயித்துல குழந்தையும் 10 மாசம் வயிற்ற வெளியிடுது. அதனால 10 கர்ப்பிணி பெண்கள் 10 கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த திசையில அந்த புத்தியில சூரியன் திசையில சந்திரன் புத்தி நடக்கிறவங்க கர்ப்பிணி பெண்ணு 10 பெண்களுக்கு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில போய் பிரசவத்துக்கு போய் கொஞ்ச நேரம் வலிக்கும், அவங்க நட கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் போய் 10 சாப்பாடு எப்படியாவது வாங்கிக்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க செய்த புண்ணியம் இவங்க வீடு போறதுக்குள்ள அந்த புண்ணியம் அவங்க வீட்டுக்கு போயிடும். இத கண்டிப்பா அவங்க செஞ்சாங்கன்னா சூரியன் திசையில சந்திரன் புத்திக்கு இது எளிய பரிகாரம், எல்லாரும் செஞ்சு பலன் தரலாம். ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான். இது எப்படி நம்மளால முடியும் அப்படிங்கறது வந்து நம்மளே ஒரு முழு நம்பிக்கை எடுத்து பண்ணா மட்டும்தான் இது சாத்தியமாகும். கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த சூரியன் திசையில சந்திரன் புத்தி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து வந்து நம்ம இந்த ஜாதக ரீதியா ஒரு திசையிலும், அதாவது சூரியன் திசையில வந்து எவ்வளவு வந்து புத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சூரியன் திசையிலேயே சூரியனுடைய புத்தி பார்த்தோம். ரெண்டாவதா வந்து சூரியன் திசையிலேயே சந்திரன் புத்தி பார்த்தோம். இப்ப அடுத்ததா இன்னொரு திசையும் இருக்கு. ஏன்னா 9 திசைகள் இருக்கு. ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலுமே ஒரு சூரியன் திசையில 9 புத்திகள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப அடுத்ததா வந்து சூரியன் திசையில செவ்வாய் புத்தி எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத ஐயா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, இந்த சூரியன் திசையில செவ்வாய் புத்திகள் எத்தனை காலங்கள்? நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து ஒரு புத்தி எவ்வளவு இருக்குதுன்னு முதல்ல எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஒரு புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாதக ரீதியா இவ்வளவு புத்திகள் இருக்கு அப்படின்றது நானே இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது வந்துங்கம்மா, அந்த திசை வரிசையில அடிப்படையில அந்த 9 புத்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 9 கிரகங்களுமே அததுக்கு லிங்க் ஆகி அந்த புத்தியா மாறி அந்தந்த கால்குலேஷன் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். அவங்க பிறப்பு ஜாதகத்துக்கு பொறுத்த மாதிரி. அதுக்காகத்தான் அந்த புத்தி. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு புதிரா ஒண்ணு சொல்றேங்க. இப்ப 120 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் பரிபூர்ண ஆயுள்னா 120 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 120 வருஷத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் வந்து பிறந்தா அவங்க மறுபடியும் அவங்க வந்து ஜனன மரணம் வந்து 120 வருஷம். அப்ப இந்த கான்செப்ட இந்த 120ங்கிறது நீங்க திசைக்கே புத்தி 9 இருக்கும் போது இந்த 120 வருஷங்கிறத எப்படி கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப சூரிய திசை 6 வருஷம். நீங்க கேட்டீங்கல்ல சூரிய திசை எவ்வளவுன்னு? சூரிய திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், 16 வருஷம் ஆச்சு. ஆமா, செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 16 ஒரு 7 23. ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். இது எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 120 வருஷம். இப்ப புரிஞ்சிச்சு, எனக்கும் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நல்லா எப்படி 120 வருஷம் வந்துச்சு. ஏன்னா அந்த கால்குலேஷன் தெரியாம எல்லா பேரும் இருப்பாங்க. அதுல இவங்க எவ்வளவு காலம் வாழ போறாங்கிறது இல்லாம ஒரு திசையில 9 புத்தி கடந்தாதான் அடுத்த ஒரு திசையை பிறக்கும். இப்ப சூரியன் திசை 6 வருஷம்னா அது 6 வருஷத்துக்குள்ள 9 புத்தி வாழ்ந்து முடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததான் சந்திர புத்திக்கு அவங்க வருவாங்க. சந்திர திசைக்கு வருவாங்க. அதுல 9 புத்தி அவங்க வாழ்ந்தாங்க. அதனாலதான் ஒரே ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒரே மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்றது இல்ல, ஒரே மாதிரி நீங்க பேசுறது இல்ல, ஒரே மாதிரி ஊருக்கு போறது இல்ல, ஒரே மாதிரி உறவு எடுக்கிறது இல்ல. எல்லாமே அந்த புத்திகள் மாறும்போது அந்த கால்குலேஷன் எல்லாம் உங்களையும் மாத்திட்டு தான் இருக்குது கடவுள். அது எல்லாத்துக்கும் உணர்வு. அந்த திசையில போன சூரிய திசையில நான் ஒரு இடம் வாங்கினுங்க. ஆனா போன சூரிய திசை சந்திர திசை வந்து ஒரு வீடு ஆரம்பிச்சாங்க, பாதியில நின்று போச்சுங்க. இப்படிதான் சொல்றேன். அந்த ஜாதகத்துல சப்போர்ட்டிவா கிரகங்கள் ஏதாவது இருந்தா அது கட்டாயம் வேலை செய்யும். இல்லைன்னா அதே புத்தி வந்து அவங்களவே கொஞ்சம் பேட் ஆக்கிடும். இதுக்குதான் அது வந்து ஒரு கால்குலேஷன். இதுக்கும் பரிகாரங்கள் இருக்குது. இப்ப நீங்க கேட்டதே சூரியன் திசையில செவ்வாய் புத்தி பத்தி கேட்டீங்க. அப்ப சூரியன் திசையில செவ்வாய் புத்திக்கு எளிய பரிகாரம் இருக்கு.
சொல்லிருங்க. இப்போ என்னன்னா செவ்வாயினாலே முருகர், செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகர் தான். முருகர் தான். அப்ப அந்த முருகன், ஆமா அந்த முருகர் தான். அப்ப அந்த முருகன் என்பது என்ன அப்படின்னா, சூரியன் திசையில செவ்வாய் புத்தி வரும்போது திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் கடல்ல குளிச்சுட்டு நாளிகை கிணத்துல தீர்த்தம் ஊத்திட்டு முருகரை வந்து காலையில 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள முருகர் தரிசனம் பார்க்கணும். காலையில அப்ப மட்டுமே அந்த கடலோரத்துல இருந்து ஒரு ஓசை ஒண்ணு முருகர் கேட்கறதுக்காக ஒரு இசையோட அவர் வந்து தயாரா இருப்பார் 7 இருந்து 9 மணி வரைக்கும். கேக்குறதுக்கே நம்ம முருகனை நேர்ல பாக்குற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுது. அதனாலதான் கடலுக்கு போனீங்கன்னா வலம்புரி சங்கு வாங்கி வீட்டுல வச்சு, திருச்செந்தூர்ல போய் கடல்ல போய் வலம்புரி சங்கு வாங்கி பூஜை பண்ணி பூஜை ரூம்ல வச்சு நீங்க சாமி கும்பிட்டு வாங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, திருச்செந்தூர்னாலே உங்களுக்கு வலம்புரி சங்கு ஃபேமஸ். அதனால அந்த வலம்புரி சங்கல இருந்து வரக்கூடிய அந்த ஓசைகள் வந்து 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். ஏன்னா 6 மணிக்கு வந்து உங்களுக்கு பூஜை நடந்துட்டு சாமிக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லாம் முடிஞ்சு பவராய் 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள சாமிக்குன்னு ஒரு தாளாட்டு இருக்குது. அது வலம்புரி சங்குடைய நாதத்தை கேட்கறதுக்காகவே முருகர் வந்து காட்சி கொடுப்பாரு. அந்த நேரம் பார்த்து திருச்செந்தூர் முருகர் கோயில்ல போய் கந்த சஷ்டி கவசம், உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு கந்த சஷ்டி கவசம் புக்கு வாங்கி அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு இதை தானமா கொடுத்து இதை முருகர் மந்திரத்தை படிங்கன்னு சொன்னாலே உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். எத்தனை பேருக்கு கந்த சஷ்டி? இப்ப நீங்க 40 வயசு உள்ளவங்களா இருந்தா 40 கந்த சஷ்டி கவசம் வாங்கி தானம் பண்ணணும். 25 வயசு உள்ளவங்க தான் போய் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சா 25 கந்த சஷ்டி கவசம் போயிடும். அது மூல மந்திரம் தான் அதுல இருக்குது. ஆமா கண்டிப்பா. ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டாலே நமக்கு எல்லா வேண்டுதலுமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. எல்லா வேண்டுதலுமே அது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆமாங்க. இன்னொன்னு, முருகர் கையில வந்து எல்லா முருகருக்குமே வேல் வந்து மேல இருக்கும். திருச்செந்தூர் முருகருக்கு மட்டும் பூமியில கீழே இருக்குங்க. பூமியில நீங்க பாருங்க, முருகருக்கு எல்லா வேலுமே எல்லா முருகருக்குமே கையில வேல் வந்து இப்படி இருக்கு சூழாயுதம். ஆனா திருச்செந்தூர் முருகருக்கு மட்டும் பூமி பார்த்து இருக்கும். அங்க ஒரு சுனாமி வந்ததுங்க. சுனாமி வந்தது 2004. அப்ப பாருங்க, பூமி வந்து வேல் வந்து பூமி பாதுகாப்பு பண்ணி வச்சதுனால அந்த பூமிக்கு எந்த அழிவுமே இல்லை. முருகர் வந்து அப்படி வேலை வந்து பூமி பார்த்து குத்தி வச்சதுனால அவ்வளவு ஒரு சக்தி 2 கிலோமீட்டர் பின்னாடிதான் போயிருக்குது, முன்னாடி வரல. இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். ஆமா, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். எவ்வளவோ பேரழிவுகள் வந்துச்சு சுனாமினால. திருச்செந்தூர் கோவில்ல மட்டும் எதுவுமே ஆகலைங்க. அந்த இடத்துல அந்த சக்தி ஆகப்பட்டது ஏற்கனவே அது கடல்ல இருந்துதான் அவர் வந்தாரு. அதனால கடலை பாதுகாப்பு பண்ணி வச்சாரு. அதனால மயிலுக்கு வந்து சோளம் வாங்கி தானம் பண்ணணும். மயிலுக்கு, ஏன்னா முருகருடைய வாகனம் வந்து மயில். மயில் கோயிலுக்கு போனா கோயிலு காடு கரை எந்த ஏரியாவில் இருக்கும், அங்க வந்து மயிலுக்கு வந்து நீங்க சோளம் வந்து தானம் பண்ணலாம். முருகருடைய வாகனம் தானே அவரு. ஆமா, முருகர் வாகனம் தான் அது. ஆமாங்க. ஒண்ணு, செவ்வாய்னா ரத்தம்னு சொல்லுவாங்க. பிளட் தான். பிளட் தமிழ்ல வந்து ரத்தம், இங்கிலீஷ்ல பிளட். தெரியாம இருக்குமா இது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஏன் இதை சொல்ல வரீங்க அப்படின்னா, செவ்வாய்னா அந்த நிறமே வந்து பாத்தீங்கன்னா பிளட் நிறம் தான். அதனால உடம்புல வந்து சுகர் எதுவுமே இல்லாம இருந்தா, சூரியன் திசையில செவ்வாய் புத்தி இருக்கும் போது ரத்த தானம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் புத்தி நல்லா வேலை செய்யும். ரத்த தானம் பண்ணணும். யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை கொடுத்தா உயிரை கொடுக்க முடியாதுங்க, ரத்தத்தை கொடுக்கலாம். இது அந்த நாட்கள்ல மட்டும்தான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரத்த தானம் பண்றது நல்லது. அதாவது இந்த சூரியன் திசையில சூரிய திசையில செவ்வாய் புத்தி இருக்கிறவங்க ரத்த தானம் பண்ணா அப்போ இவங்களுடைய உடலுக்கோ எதுக்கும் சேதாரம் இருக்காது. எப்படியோ பிளட் வெளியே போக வேண்டியது ஒரு தானமா கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு புண்ணியம். நம்மளுக்கு முருகருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்துருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இது செவ்வாய்னா முருகர். அப்ப கந்த சஷ்டி புக்கு வாங்கி தானம் பண்ணணும். திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சுட்டு முருகரை 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள பாத்துட்டு வரணும். மயிலுக்கு சோளம் வாங்கி தானம் செய்யணும். இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவே போதுமானது. அப்போ கரெக்டா பாருங்க, 4 மாசம் 6 நாளைக்கு தான் சூரிய திசையில செவ்வாய் புத்தி இருக்கும். அதுக்குள்ள இதை செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இது எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஐயா கிட்ட காட்டினீங்கனாலே உங்களுக்கு சூரியன் திசையில எந்த திசை எந்த புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அதற்கான பரிகாரங்களையும் நீங்க எளிமையா சீக்கிரம் பண்ணிடலாம். முழு மனசோட நம்பிக்கையோட பரிகாரங்களை நீங்க பண்ணீங்கனாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் நிறைய திசைகள் இருக்கு, நிறைய ஒரு இது கேட்க போறோம். ஐயா கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப நன்றிங்கம்மா.
ஐயா இப்ப வந்து சூரியன் திசையில ராகு புத்தி எத்தனை நாள் இருக்கும், அப்படி இருந்தா அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? நல்ல கேள்விங்கம்மா. ஏன்னா முதல்ல அந்த கால அளவு தெரிஞ்சுக்கணும். ஒரு திசை ஒரு புத்தி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அதோட கால அளவு தெரிஞ்சாதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ சூரியன் திசையில ராகு புத்தி கரெக்டா பாருங்க, 10 மாசம் 24 நாள் மட்டும்தான் அந்த கால அளவு. 10 மாசம் 24 நாள். அது வரைக்கும் சூரியன் திசையில ராகு புத்தி அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல வேலை செய்யும். அதுக்கு என்ன எளிய பரிகாரம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் திசையில ராகு புத்தியில மக்களுக்கு போய் சேரணும் இல்லைங்களா? அது மாதிரி ராகு என்பது திருநாகேஸ்வரம் தான், காளகஸ்தி. திருநாகேஸ்வரம் காளகஸ்தி இதெல்லாம் கேட்டீங்களா? திருநாகேஸ்வரத்துல போய் ராகு புத்தி நடக்கும் காலத்துல இவங்க ராகு காலத்துல போய் இவங்க விளக்கேத்தி பூமால கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி பார்த்து கும்பிட்டு வரலாம். ராகு திருநாகேஸ்வரத்துல. அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போக முடியாதவங்க காளகஸ்தி போயிட்டு வரலாம். அதுவும் ராகுடைய அம்சம் தான் அந்த கோயில். காளகஸ்தியும் ராகு அம்சம் தான், திருநாகேஸ்வரமும் ராகு அம்சம் தான். இப்போ இன்னொன்னு திருநாகேஸ்வரம்னு சொன்னோம்னா எனக்கு தோணுது அங்க பால் அபிஷேகம் நடக்கும். அதுல சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அதுங்களுடைய உருவம் வந்து நீல நிறத்துல மாறும் அப்படின்றத நானும் கூட பார்த்திருக்கேன். நான் சொல்லி நம்பல, நான் பார்த்திருக்கேன். சோ இதுவும் நீங்க சொல்ற பரிகார டைம்லயே வருமா இல்ல தனித்தனியா? அது ஒரு அற்புதமான விஷயம். ராகுடைய நேரமே கருநீலம் தான். கருநீலம் நீல நிறத்துல மாறிடும் பால் அபிஷேகம் பண்ணும்போது. இப்போ இந்த ராகு திசையில இருக்கிறவங்க வந்து ராகு புத்தி இருக்கிறவங்களும் அந்த நேரத்துல பண்ணலாம். அந்த ராகு காலம் வந்து அவருக்கு ரொம்ப சொந்தமான காலம். அதனால என்னோட காலத்துல என்ன பூஜை பண்ணும்போது அது நினைச்சபடி அந்த நேரம் மாறுது. அந்த கோயிலுடைய அந்த சக்தி வாய்ந்த அந்த கற்களை என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரோட்டம் உள்ள கல்லுல இப்ப எப்படி நீங்க வந்து வைரம் இருக்குதுன்னா வைரத்துல வந்து விளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு பவர் ஜாஸ்தி, விளைச்சல் கம்மியா இருக்கிறதுக்கு பவர் கம்மி. அதே மாதிரி அந்த ராகு நீல கலர்ல வர்றதுக்கு அந்த உயிரோட்டம் உள்ள கல்லுல பல பாறாங்கல்லுல ஒரு புண்ணியமான ஒரு கல் ஒண்ணு இருக்கும். அந்த கல்லுல அது பல ஆயிரக்கணக்கான அடிக்கு கீழே அந்த கல்லு உயிரோட்டமான கல்ல அது சித்தர்கள் கண்டுபிடிச்சு அந்த கல்லை எடுத்துட்டு வந்து சிற்பி கிட்ட கொடுத்து அது ராகு சிலையை செஞ்சு வச்சதுனாலதான் அந்த நிறம் வந்து மாற அளவுக்கு அந்த பவர். அதனாலதான் அந்த வைப்ரேஷன் அந்த கோயில் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ராகு புத்தி நடக்கிறதுனால ராகு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றோம். அந்த மண்ணுல போய் கால் எடுத்து வச்சுட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சிறப்பு வளர ஆரம்பிச்சு. அதனால திருநாகேஸ்வரமும் போய் தேங்காவை உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். சூரியன் திசையில ராகு புத்தி நடக்கிறவங்க. ஆமா. அதே போல காளகஸ்தி போய் சாமி கும்பிட்டு வரலாம். இது வந்து கண்டிப்பா அவங்க செய்யணும். ராகு என்பது மூங்கில். ராகுன்னா மூங்கில். ஒரு காரியத்துக்கு நீங்க போவோம்னா கூட இப்ப ராகு காலத்துல ஒரு இடத்துக்கு போறோமே அந்த இடத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துருமா நீங்க நினைச்சிட்டு பயப்பட்டு இருந்தீங்கன்னா மூங்கில வந்து உடைச்சு போட்டு நீங்க அந்த காரியத்துக்கு போனீங்கன்னா இங்கேயே அந்த தடை நீங்கிடும். புதுசா இருக்கு இந்த பரிகாரம். இது எளிய பரிகாரம். ராகுன்னா மூங்கில். அப்ப நம்மள ஆப்போசிட்டா தான் வரும். ராகுங்கிறது ரிவர்ஸ்ல தான் வரும். அப்போ ஒரு தடை நீங்க ஒரு சகல ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போவோம்னா ஒரு மூங்கில் குச்சியை உடைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். இது எல்லா காரியங்களுக்கும் எல்லாம் ராகுடைய அம்சம் மட்டும்தான். ஆமா. ராகு புத்தி நடக்கிறவங்க மூங்கில் செடி வீட்டுல வளர்த்தலாம். ஆமா. மஞ்சள் நீர் டெய்லி அது மேல ஊத்திட்டு வரலாம். மஞ்சள் நீர் மஞ்சள் பொடியை கலக்கி டெய்லி காலையில அந்த மஞ்சள் நீர் ஊத்திட்டு வந்தாங்கன்னா மூங்கில் செடி அவங்க சுத்தி வந்தா அவங்களுக்கு அந்த அம்சம் நல்லா வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப மிக மிக பயனுள்ளதான ஒரு பரிகாரம். இது எளிய பரிகாரம் கூட. இதுல பணம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வீட்டுல மூங்கில் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்றது இதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? ஆமாங்கம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற மூலிகையிலேயே ராஜ மூலிகை வந்து மூங்கில் தான். எல்லா மூங்கிலுமே அதுவா இயற்கையாவே எல்லா மரங்களும் தானா உடையும். மூங்கில் மட்டும் எவ்வளவு காத்தடிச்சாலும் பூமி வந்து தொட்டுட்டு மறுபடியும் மேல போக அது உடையாது. இது ராஜமூலிகை. அந்த காலத்துல கொடி கம்பம் போடுறதா இருந்துச்சுன்னா 110 அடி 120 அடிக்கு வந்து ஒரே மூங்கில் இருக்கும். அந்த மூங்கில் எல்லாம் செதில்கள் எல்லாம் செதுக்கி அந்த மூங்கில கொண்டு வந்து நெட்ட வச்சு ஒரு 40 நாளைக்கு விழா எடுத்து கொண்டாடுவாங்க. அந்த மூங்கில்ல மேல கொடி பறக்கும். எவ்வளவு காத்தடிச்சாலும் அது சாயாது. அதனால அந்த மூங்கில் வந்து அவ்வளவு பவர். ரெண்டாவது மூங்கில் செடி வச்சிருந்தாங்கன்னா வீட்டுல காசு தங்கும். இன்னைக்கே நம்ம செஞ்சிடறது. கண்டிப்பா இன்னைக்கே போய் நம்ம செய்யணும். நீங்க சைனாவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே மூங்கில் தான் வச்சிருப்பாங்க. இப்ப சில ஹோட்டல்கள் எல்லாம் பாருங்க மூங்கில் செடி வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஆமாங்க. அந்த ஹோட்டல் எல்லாம் பாருங்க எப்பவுமே கூட்டம் இருக்குது, எப்பவுமே காசு வந்துகிட்டே இருக்கா இல்லையா? அப்ப அது போல நீங்களுமே
யாரா இருந்தாலும் மூங்கில் செடி ஒரு ஓரத்துல கண்ணாடி பாத்திரத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க, வைக்கலாம். அது வைக்கிறது நல்லது. மூங்கில் ட்ரீ, இது பேம்பு ட்ரீ சொல்லுவாங்க. ஆமா, அது கண்டிப்பா வைக்கலாம். இது எளிய பரிகாரம், மக்களுக்கு நல்லபடியா போய் சேரணும், அவ்வளவுதான். இந்த ரொம்ப அழகழகான நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பரிகாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அதாவது சூரியன் திசையில இப்ப செவ்வாய் புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். சோ இன்னும் நிறைய அவங்க ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம எந்த பரிகாரமா இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். சோ அதற்காக நீங்க ஐயாவை நீங்க அணுகலாம். சோ ஐயாவுடைய ஃபுல் விவரங்களும் நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். இப்ப நம்ம சூரியன் திசையில நிறைய 9 புத்திகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூரியன் திசையில சூரியன் புத்தி பார்த்தோம், செவ்வாய் புத்தி பார்த்தோம், சந்திரன் புத்தி பார்த்தோம். இப்போ குரு புத்தி பார்க்க போறோம். என்னுடைய ராசிக்கு கூட குரு அதிபதி தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கங்க நீங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓகே, தெரிஞ்சுப்போம். குரு புத்தியில சொல்லுங்க. அதாவது சூரியன் திசையில குரு புத்தி நடந்தா என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ சூரியன் திசையில குரு புத்தி நடந்தா குரு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆச்சாரமான ஒரு அனுஷ்டானமான ஒரு பிராமணர் தான் குருவுடைய ஆதிக்கம். பிராமணர் ஒரு கோயில்ல பூஜை பண்றதுக்கு என்னதான் நீங்க வந்து கோயிலுக்குள்ள போனாலும் அவங்க பார்த்து அர்ச்சனை பண்ணி கொடுத்து சாமி கிட்ட போய் சொன்னா தான் அது வேலை செய்யும். இப்போ உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராமணர் வேணும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஆலங்குடி தான் மெயினான கடவுள். குரு பகவானுக்கு வந்துங்க ஆலங்குடி தான் பெஸ்ட். கும்பகோணத்துல ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயம் இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு 16 விளக்கு, குரு திசை 16 வருஷம் 16 விளக்கு ஏத்தி மஞ்சள் வேஷ்டி துண்டு பிராமணருக்கு தானம் செஞ்சுட்டு பூ மாலை கல்கண்டு வாங்கி சாமி கும்பிட்டு குரு பகவான 16 முறை அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தை சுத்தி வந்தா அவங்களுக்கு அந்த ஜாதகத்துல குரு புத்தி நல்லா வேலை செய்யும். இது நான் சீக்கிரமாவே பண்ணணும். உங்களுக்கு அந்த சவுண்ட் உள்ள போகும் தானே? பரவாயில்லமா? இல்ல, எதுக்கு போறீங்க? இந்த நீங்க சொல்ற இந்த பரிகாரத்தை நான் சீக்கிரமாவே பண்ணணும். ஆலங்குடி கோவிலுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் புண்ணிய ஸ்தலத்துல சாமிய வந்து நடுமனையில வச்சு 16 அதாவது வந்து குரு திசை 16 வருஷம், அந்த 16 வருஷம்ங்கிறது 16 சுத்து சுத்தி அதுக்கு வந்து 16 விளக்கு ஏத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது சாமி பார்த்து உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நல்லா வேலை செய்யும். இது நீங்க கண்டிப்பா செய்யலாம். அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வீட்டிலேயே கூட்டிட்டு வந்து தலவாழை இலை போட்டு சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் வடை பாயாசத்தோட வயிறார சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ வாங்கிட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்லா வேலை செய்வார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரன் மட்டும் ஏன் வீட்டுல கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட சொல்றோம்னா அந்த நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க 3 பேருமே குரு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே பிறக்க முடியாது. குரு நட்சத்திரத்துல எல்லாரும் பிறக்க முடியாது. மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குரு திசையில அவங்க பிறப்பாங்க. அந்த குருவுடைய ராசியில பிறக்கிறதுக்கே போன ஜென்மத்துல தாத்தா அவங்கள பெத்தவங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த புண்ணியத்தை இவங்க வாங்க முடியும். அதனாலதான் அந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துல யாரு பிறந்திருந்தாலும் அவங்க அந்த குருபத்தி நடக்கும் போது வீட்டுல அழைச்சிட்டு வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னா அந்த கர்மவினை எது இருந்தாலும் போய் இவங்க ஆசீர்வாதத்துல அந்த புத்தியில அவங்க நல்லா வேலை செய்யும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 மாசம் 18 நாள் அந்த திசா புத்தி நடக்கும். சூரியன் திசையில குருபத்தி 9 மாசம் 18 நாள் அது நடக்கும். அந்த 9 மாசத்துக்குள்ள இந்த விஷயத்தை அவங்க செய்தாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சுபிட்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரிகாரத்தை சூரியன் திசையில குரு புத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா இதை நம்ம செஞ்சு ஆகணும். இது நானும் கூட செய்யலாம் ரெடி ஆயிட்டேன் ஐயா சொன்னதுனால. கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க, நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். அடுத்ததான் வந்து சூரியன் திசையில சனி புத்திக்கு எத்தனை காலங்கள், அதுக்கான பரிகாரங்களை பத்தி ஐயா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, சூரியன் திசையில சனி எத்தனை காலங்கள் இருக்கும்? அந்த சனி புத்தி ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா சூரியனுடைய மகன் தான் சனி. சூரியனுடைய மகன் தான் சனி. அப்பாவும் மகனுக்கு பரிகாரம். அப்ப சூரியன் திசையில சனி புத்தி முதல் காலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 11 மாசம் 12 நாள் மட்டும் அந்த திசை அந்த புத்தி அந்த காலம் நடக்குங்க.
அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபுரம் இல்லாத சுவாமி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது பூராமே சனியோட ஆதிக்கம் தான். ஐயனாரு கோபுரமே இல்லாத சாமி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐயனாருக்கு கோபுரம் கிடையாது, கருப்புராயனுக்கு கோபுரம் அதிகமா கிடையாது, முனியப்ப சுவாமிக்கு அதிகமா கோபுரம் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வந்து கோபுரம் அதிகமா இருக்காது. அவங்க எல்லாமே சனியோட ஆதிக்கம் பெற்றவங்க. அதனாலதான் அவங்க கையில எப்பவுமே ஆயுதம் இருக்கும். அப்ப சனின்னா உங்களுக்கு இரும்பு தானே, அப்ப அருவா கையில வச்சிருக்கிறதும் 2 அருவா வச்சிருக்கிறதும் இந்த மாதிரி அகாரமா இருக்கிறது வெகாரமா இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோபுரம் இல்லாத சுவாமிகளுக்கு இந்த பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உக்கிரமா இருப்பாங்க எல்லா சாமியும். அப்போ அந்த உக்கிரமா இருக்கும் போது சூரியன் திசையில சனி புத்தி யாருக்கு நடந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல முனீஸ்வரன் கோயில்ல போய் இவங்க பொங்கல் வச்சு பூமாலை கல்கண்டு வாங்கி வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். முனீஸ்வரன் கோயில்ல. கருப்புராயன் கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடலாம். நம்ம பேருக்கு தாங்க, நம்ம அந்த புத்தி நடக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சனியுடைய தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எள்ளு. அந்த எள்ள வந்து ஒரு மண் விளக்குல போட்டு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி சனி வந்து 19 வருஷம் திசை நடக்கும். அப்ப 19 விளக்கு எள்ளு விளக்கு ஏத்தி அந்த முனீஸ்வரனுக்கும் கருப்புராயனுக்கு வச்சு பூஜை பண்ணலாம். ஆமாங்க. அப்ப கருப்புராயனுக்கு அந்த பூஜை பண்ணிட்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு கருப்பு கொடையும் கருப்பு செப்பலும் எள்ளு உருண்டை வாங்கி தானம் பண்ணா சனி தோஷம் உங்களை பாதிக்காது. கருப்பு கொடை, அதுக்கு அடுத்தது எள்ளு உருண்டை, அவங்க காலுக்கு போடுற மிதியடி கருப்பு செப்பல், இந்த 3மே சனியோட ஆதிக்கம் தான். இந்த 3மே அவங்க வந்து கால் ஊனமா இருக்கிறவங்களுக்கு சனியோட ஆதிக்கம் இருக்கிறவங்க தான் அந்த கால் ஊனமாகாம அந்த அவங்களுக்கு கொண்டு போய் இவங்க தானம் கொடுக்கணும். அந்த சனிக்கிழமை கொண்டு போய் தானம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த சனி புத்தியில இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க செய்யறதும் புண்ணியகாரியம் தான் பண்றாங்க. புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆமா, அது ரொம்ப ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா இது கிடைக்கிறதே ரொம்ப இது இந்த புண்ணியம் பண்ண நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாருமே சொல்லி நம்மளே இருப்பாங்க. ஆமா, அதனால இதை வந்து நீங்க கரெக்டா நீங்க பண்ணினீங்கனால உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இந்த எளிய பரிகாரம் சூரியன் திசையில சனி புத்தி நடக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம். ரொம்ப நல்லா இருப்பீங்க. எல்லா மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு, செஞ்சு பாருங்க. ஐயா சொல்றத நம்பிக்கையோட முழு மனசோட சூரியன் திசையில சனி புத்தி இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நிறைய சூரியன் திசையில புத்திகளை 9 புத்திகளை பத்தி நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அடுத்ததா கடைசியா சுக்கிரன் புத்தி. இந்த சுக்கிரன் புத்தி இந்த பேரு வேணா நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சுக்கிரன் புத்தி எத்தனை நாள் இருக்கும், இதுக்கான பரிகாரங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. சோ ஐயா இன்னைக்கு தெளிவா இப்ப சொல்ல போறாரு, கேட்கலாம். சொல்லுங்க ஐயா. அம்மா நல்ல கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது என்னன்னா சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி எவ்வளவு நாள் நடக்கும், அதுக்கு என்ன எளிய பரிகாரம்னு கேக்குறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான கேள்விதான். முதல்ல சுக்கிரன் திசையில அதாவது வந்து சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி சரியா 12 மாசம் 12 மாசம் ஒரு வருஷத்துக்கு அந்த புத்தி இருக்கும். ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டம். ஒரு வருஷத்தை புத்தி இருக்கும். சுக்கிரன்னா என்ன, உங்களுக்கு இசை, நடனம், நாட்டியம், கலை, பரதம் வராதவங்களுக்கு கூட பாட்டு, வராதவங்களுக்கு கூட பாட்டு வரும். சங்கீதம் வராதவங்களுக்கு கூட சங்கீதம் வரும். அவங்க மேக்கப் பண்ணலீங்கோட அன்னைக்கு அந்த வருஷம் அந்த புத்தியில அவங்க மேக்கப் பண்ணுவாங்க. தன்னை அழகுபடுத்திக்குவாங்க. இது எல்லாமே அந்த புத்தி தான். அதாவது குட்டி சுக்கிரன் கொட்டி கமத்துமா, எல்லாத்தையும் கொடுத்து புடுங்கிடும். அதனால கொஞ்சம் பார்த்து அவங்க அனுசரிச்சு வாழணும். இப்படி திடீர்னு சொல்றீங்க, கொடுத்து புடுங்கிடும். ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில இல்லைன்னா அந்த சுக்கிரன் கிட்ட பெரிய பணத்தை கொடுத்து நிறைய வேலை வாங்கிட்டு அந்த பணத்தையும் அழிச்சிட்டு தொழிலையும் கெடுத்துட்டு போட்டு போயிடும். அது சிறு வயசுல வருது இல்லைங்களா சுக்கிரன். அதனால சிறு வயசுல ஒரு 17, 18, 20 வயசு பையனுக்கு சுக்கிரன் புத்தி வந்தா அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, வண்டி வாகனம் வாங்குவாரு. அவர் ஸ்டைல்ல அவர் போய் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. இதே ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறவங்க சுக்கிரனா இருந்தா அவங்க நிதானமா அந்த காசை வச்சு என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. அத குட்டி சுக்கிரன் கொட்டி கமத்திடும். அப்ப குட்டி சுக்கிரன் குட்டியா இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் திசை வந்தா அது குடும்பத்துக்கு தான் யோகம், அவருக்கு அது யோகம் இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மெயின் என்னன்னா அந்த ஜாதகத்துல அதாவது சூரியன் திசையில சுக்கிரன் புத்தி யாருக்கு நடந்தாலும் அவங்களுக்கு எளிய பரிகாரம் இருக்கு. அந்த சொல்றாங்களா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனாலே உங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் தான். அதாவது வந்து சுக்கிரனுடைய அம்சம் பிறந்தது திருச்சியில ஸ்ரீரங்க கோயில்ல ஆண்டாள போய் பார்த்துட்டு வரணுங்க. ஆண்டாள் அம்மையார் அவங்கள போய் பூமாலை வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம். சுக்கிரன் என்பது பெண்கள். கன்னி பெண்ணுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தானம் செய்யலாம்.
கன்னி பெண்களுக்கு கன்னி பெண்கள் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்ணுக்கு வந்து வெள்ளி கொலுசு வாங்கி தானம் செய்யலாம். அதே போல சுக்கர புத்தி ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு நடக்கிறதுனால ஒரு வெள்ளி காசு மகாலட்சுமி நாணயம் வந்து என்னைக்குமே பாக்கெட்ல இவங்க வச்சுக்கலாம். இதுவே சுக்கரன் கூட வர மாதிரிதான். வெள்ளி காசு பாக்கெட்ல எப்பவுமே இருக்கணும். அந்த உலோகத்துக்கு அந்த சக்தி இருக்கு. சுக்கரன் திசை வெள்ளி நாணயம், சுக்கரன் புத்தி இருக்கு. ஆமா, வெள்ளி நாணயம். அதே போல மொச்ச பயிறு வேக வச்சு அவங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ அல்லது சுக்கரனுடைய கோயிலையோ கொண்டுட்டு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில தானம் பண்ணிட்டு வரலாம். மொச்சப்பயிறு வேக வச்சு, மொச்சப்பயிறு வேக வச்சு இது எல்லாமே கோயில்ல வந்து முறைப்படி அவங்க செஞ்சா இது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு எல்லா பரிகாரங்களும். ஆனா நம்ம கரெக்டா நமக்கான அந்த நேரத்தை ஒதுக்கிதான் பண்றதா அவங்க செய்யணுங்க. இப்போ பரிகாரத்தை எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கான ஒரு பெரிய முயற்சியே. கண்டிப்பாங்க. பரிகாரத்தை வந்து எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டோங்க. அதை கரெக்டா அவங்க பயன்படுத்தணும் இல்லையா? இப்போ சுக்கரனா மேக்கப்னு சொல்லிட்டோம். மேக்கப் ஜாமானங்கள் வந்து என்னென்ன இருக்குதுங்க? பவுடரு, சோப்பு, சீப்பு, ரிப்பன், இந்த மாதிரி அலங்கார பொருட்கள், கண்ணாடி, ஃபேன் லவ்லி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கி ஒரு கன்னி பெண்ணுக்கு தாராளமா வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்கன்னா அவங்க அலங்காரம் பண்ணி அவங்க மனசு கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து இந்த நாடகம் போடுவாங்க பாத்தீங்களா? அந்த நாடகம் போடுறவரு சாதாரணமா வருவாரு. ஆனா அந்த மேக்கப் பண்ணாருன்னா முருகர் மாதிரி வள்ளி தெய்வான மாதிரியே அப்படியே தத்துவமா வரும்போது இவங்க அவங்களாவே ஆயிடுறாங்கல்ல. அது காரணமே பேன்சி பொருள்கள் தானே. அப்போ அது வந்து இன்னொருத்தர் கொடுக்கும் போது அவ்வளவு மனம் குளிர அப்படி குளிர்ச்சி பண்ணும் பொழுது அந்த சுக்கர புத்தி அந்த ஜாதகக்காருக்கு அவ்வளவு அழகா வேலை செய்யும். ஆமா, கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த மாதிரி அதாவது சூரியன் திசையில சுக்கிர புத்தி இருக்கிறவங்க உடனே போய் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க. இன்னும் நிறைய நீங்கள் திசைகள் இருக்கிறதெல்லாம் பார்க்க போறீங்க. நிறைய புத்திகள்லாம் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம 9 புத்திகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்குதான் தெரிஞ்சது எல்லாருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரு புத்தி நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஐயா மூலமா இன்னைக்கு வந்து சூரியன் திசையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 9 புத்திகள் இருக்குங்கிறதையும் அதற்கான பரிகாரங்கள் அது எவ்வளவு நாட்கள் இருக்கும் அப்படிங்கறதையுமே தெளிவா உங்களுக்காக சொல்லியிருக்காரு ஐயா. சோ இதை நீங்க முழுமையா பார்த்து கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி திசைகள் புத்திகள் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான பரிகாரத்தை உடனடியா பண்ணுங்க. மேலும் நீங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும், நான் நேரடியா ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலுமே நீங்க ஐயா வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். ஐயாவுடைய முழு விவரங்கள் வந்து உங்களுக்காக நாங்க கொடுத்துறோம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவை சந்திக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதக ரீதியில தான் இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில உங்களுக்கு எல்லா பரிகாரங்களும் ஜாதகத்தையும் கரெக்டா கணிச்சு சொல்லிடுவாரு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் சொல்லிங்க. நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சூரியன் திசையில புதன் புத்தி எத்தனை நாட்கள், அதுக்கான பரிகாரங்கள் சொல்லுங்க. நல்ல கேள்விங்கம்மா. இப்ப சூரியன் திசையில புதன் புத்தி பத்தி கேக்குறீங்க. சூரியனுடைய திசையில புதன் புத்தி 10 மாசம் 6 நாள் மட்டும் அந்த காலம் நடக்கும். 10 மாதங்கள் 10 மாதம் 6 நாள். இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சூரியன் திசையில புதன் புத்திக்கு. ஆமா, இந்த சூரியன் திசையில புதன் புத்தி யாரெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஊர்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் சூரியன் திசையில புதன் புத்திக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு, ஆமாங்கம்மா, ரொம்ப ஃபேமஸ்ங்க. இன்னைக்கு வரைக்கும் அர்த்தநாரீஸ்வருடைய 1500-2000 அடிக்கு மேல சுவாமி இருக்கு. அதோட சாமியோட பாதத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்த்தம் வந்து ஊத்தா வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அவ்வளவு பெரிய சக்தி. அந்த தீர்த்தம் எடுத்து அவங்க பிராமணர் அவங்க எடுத்து அந்த தீர்த்தம் எடுத்து நம்ம மேல அவங்க தெளிச்சாலோ நம்மளுக்கு அதை குடிச்சாலோ அன்னைக்கே அந்த பாவ விமோச்சனம் ஆகும். அவ்வளவு பெரிய சக்தி அர்த்தநாரீஸ்வரருக்கு இருக்கு. ஒரே உடல்ல ஆண் பாதி பெண் பாதி. ஆமா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மா ஒரு மாங்கலியம் போட்டிருப்பாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேஷ்டி சட்டை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேலை தாடி இதெல்லாம் இருக்கு. இங்கேயே ஆண், அப்போ ஆண் பாதி பெண் பாதி. இங்க அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தம் புரியாதவர்களுக்கு எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அர்த்தம் புரிய வைக்கக்கூடியவர் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாவே இருக்கு. அந்த காலத்துல இருந்தே இருக்காது. அப்பேற்பட்டது வந்து சூரியன் திசையில புதன் புத்தி யாருக்கு நடந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அவங்க பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அவங்க ஒரு 11 முறை அந்த கோயில மூலஸ்தானத்தை சுத்தி வெத்தலைப்பாக்கு பூ மாலையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஊழ்மனை கர்மா முதல் கொண்டு நிவர்த்தியாகும். கண்டிப்பா நிவர்த்தியாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பவர் வந்து அதுக்கு அதிகமா இருக்கு. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் என்பது தானியத்துல வந்து பச்சை பயிர், பாசி பயிர்னு சொல்லுவீங்கல்ல. பாசி பயிறு பச்சை பயிறு ரெண்டு ஒண்ணு தானே.
பச்சை பயிறு பாசி பயிர் ரெண்டு ஒண்ணுதானே உங்களுக்கு? அது மாற்றம். அதான் அந்த பச்சை பயிர் தான் புதனுடைய தானியம். அதைய வேக வச்சு 17 பேர்த்துக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு கோயில்ல, பெருமாள் கோயில்ல தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புதன் புத்தி ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஆமாங்க. புதனுடைய நிறம் வந்து பச்சை. அதனால வீட்டுல வெத்தலை செடி வளர்த்தி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். ஆமா, அவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் தான் வெத்தலை. வெத்தலை பாக்கு வச்சு என்ன கூப்பிட்டாங்க, வெத்தலை பாக்கு வச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதனால வெத்தலைக்கு வந்து மகாலட்சுமி தான் குடியிருக்கு. வெத்தலையில வந்து மகாலட்சுமி குடியிருக்கு. ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமா, பத்திரிகை எல்லாம் இல்லாத காலத்துல நான் பணப்பாக்கு வெத்தலை பாக்கு வச்சு உன்னை கூப்பிட்டு ஏன் நீ வரலன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. பாத்துருக்கீங்க? அந்த காலத்துல அதுதானே. அதுக்கப்புறம் தானே நாளடைவுல தானே அந்த பத்திரிகை எல்லாமே வந்தது. அந்த வெத்தலைக்கு வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுங்க. கொடுத்தாச்சுன்னா அவங்க உடனே அந்த விசேஷத்துக்கு வந்தாங்க. வெத்தலை பாக்க வச்சுதான் திருமணத்துக்கு அழைப்பாங்க. ஆமாங்க. ஒரு மாப்பிளையும் பொண்ணும் சந்திச்சு 2 பேர்த்துக்கு மாலை கழுத்தும் சேரக்கு முன்னாடியே அவங்க வெத்தலை பாக்கு வச்சு நிச்சயதார்த்தம் பண்றதே முதல்ல வெத்தலை தான் முன்னாடி கொண்டு வருவாங்க. அப்போ அந்த பவர் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுல வந்து வெத்தலை செடி வந்து அவங்க வளர்த்தணும். அதுக்கு போகும்போது காலையில ஒரு வெளியில போகும்போது நீர் ஊத்திட்டு போனாங்கன்னா அந்த வெத்தலை வந்து வாடாம மனசு வந்து வச்சிருந்தா இவங்க மனசு வாடாம இருக்குமா. அதனாலதான் வீட்டுல வெத்தலை கொடி நிறைய வெத்தலை கொடி வச்சிருக்க. அந்த வீட்டுல பாருங்க காசுக்கு தரித்திரமே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது வெத்தலை. ஐயா சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. வீட்டுல கண்டிப்பா எல்லாருமே இன்னையில இருந்து வெத்தலை செடி வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி 17 புதன் திசை என்பது 17 வருஷங்க. 17 1 நாணயத்தை பச்சை துணியில முடிஞ்சு ஒரு பீர்வாவுக்குள்ள ஒரு கல்லா பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 17 நாணயம் வந்து புதன் புத்தி அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா வேலை செய்யும். 17 1 நாணயம் அதை வந்து வச்சிருக்கணும் எப்பவுமே. அப்போ மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு புத்தி, அறிவு, கல்வி, ஞானம் எல்லாமே அவங்களுக்கு நல்ல சிறப்பா வேலை செய்யும். அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில எல்லாமே பாத்தீங்கன்னா போற காரியம் எல்லாமே செய்ய முடியும். இந்த எளிய பரிகாரத்தை இந்த 4-5 பரிகாரம் இந்த புத்தி முடியறதுக்குள்ள இவங்க செஞ்சாங்கனாலே இவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கு. அதாவது இந்த 4 மாசத்துக்குள்ள இந்த 4 மாசத்துக்குள்ள பண்ணிடணும். இதை பண்ணாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.